என்ன விதை போடுகிறோமோ அதே விதையைத்தான் அறுப்போம். இதுவே கர்மாவின் அடிப்படை உண்மை. கர்மா என்பது கடவுள் தண்டனை அல்ல, அது ஒரு பாடம். நாம் செய்த ஒவ்வொரு சிந்தனை, சொல், செயல் இவையெல்லாம் சக்தியாக நம்மிடமே திரும்பி வருகிறது. நல்லதை நினைத்தால் நன்மை வந்து சேரும். தீமை நினைத்தால் துன்பம் நம்மை தேடி வரும். இதை யாரும் தவிர்க்க முடியாது. இது ஒரு பிரபஞ்சச் சட்டம், நியாயம் தவறாத இயற்கையின் வழி. பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் சில துயரங்கள் வரும்போது, ஏன் இது எனக்கு என்று கேட்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் நம் கடந்த கர்மாவின் விளைவு இருக்கிறது. கடவுள் தண்டிக்கவில்லை, அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு அனுபவமும் நம்மை உள்ளார்ந்த புத்திசாலியாக மாற்றுகிறது. அதே நேரத்தில் புதிய கர்மாவை உருவாக்கும் அதிகாரமும் நமக்கே உள்ளது. இன்று நல்ல சிந்தனையுடன் நடந்து கொள்வது நாளைய நம் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், கர்மாவை வெல்லும் வழி நல்ல கர்மாவே. அன்பு, மன்னிப்பு, உதவி, தியானம் இவையெல்லாம் நல்ல கர்மாவை உருவாக்கும் ஆற்றல். நம் இதயம் தூய்மையாக இருந்தால் பிரபஞ்சம் நமக்காக திறக்கத் தயாராக இருக்கும். முடிவில் கர்மா நம்மை தண்டிக்கவில்லை, அது நம்மை வளர்க்கிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நல்லதை நினைத்து, நல்லதைச் செய்து, நன்மை நிறைந்த வாழ்க்கையை உருவாக்குவோம்.